போன வீடியோ முடிவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஜிஎஸ்டி எப்படி வந்து ஒரு ஃபேர் டாக்ஸேஷன் சிஸ்டம் கொண்டுறோம். இதில் நான் ஒரு முதல் லைன் சொல்லிடுறேன். ஜிஎஸ்டியே அன்ஃபேர் தான். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், டைரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் தான் ஃபேரு, இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி வந்து அன்ஃபேர்னு முதல்ல பார்த்தோம். அப்போது ஒரு அன்ஃபேர் ஜிஎஸ்டி எப்படி ஃபேர்னஸ் இன்ட்டு த சிஸ்டம் கொண்டு வர முடியும். பட் இன்னொன்று என்ன பார்த்தோம், ட்ரூ அண்ட் ஃபேர், ட்ரூ அண்ட் கரெக்டுன்னு. நம்மளால் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்க முடியாது, கரெக்ட்னஸை நோக்கி தான் போக முடியும். அண்ட் நம்ம ஆரம்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்துலேருந்து ஆரம்பித்தோம். நமக்கு வந்து ஒரு இந்தியாவில் எவ்வளோ பேர் வந்து 1960லையோ 1970லையோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ ஒரு படத்தையே பாருங்களேன், ஒரு சினிமா பார்த்திங்கனாலே 1960s 70s படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ வந்து ஒரு ஏழையாக இருப்பான், அவனுக்கு வந்து வேலை கிடைக்காது. அவனுக்கு வேலை கிடைச்ச உடனே டெபாசிட் கட்டுன்னு சொல்லுவாங்க, என்னால் அந்த டெபாசிட் கட்ட முடியல அப்படின்னு இருக்கும். வறுமை நிறம் சிவப்பு மாதிரி முழு படம் வந்து எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு இருக்கும். அந்த 70s 80sலாம் பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் ட்ரட்ஜரி அப்படிம்பாங்க, ஒரு கஷ்டத்தில் போய் வந்தோம். அந்த பீரியட்லேருந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றி ஒரு இதுவாக நம்மளை இது பண்ணி அடுத்த ஸ்டேஜ்னு கொண்டு வரும்போது இப்போ நம்ம வந்து we have come to a stage where we can think of development from here. அப்போ நம்ம பழசை போய் ப்ளேம் பண்ணக்கூடாது. தட் இஸ் மை சிம்பிள் பாயிண்ட். பழசு வந்து நம்ம கஷ்டத்தில் இருந்தோம், அன்றைக்கி கவர்மெண்ட் தங்களுக்கு முடிஞ்ச இதுக்குள்ளே நம்மளை பண்ணி இப்போ நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து எங்கே இப்போ இந்த ஜிஎஸ்டியே காம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பட் அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ கேரளாலாம் வந்து போட் ரேஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு 50 பேர் உட்காந்து ரோ பண்ணிட்டுருப்பாங்க. இந்த 50 பேரும் ஒரே மாதிரி எஃபர்ட் போடுவாங்களா? அதில் ஒரு 2 பேர் சைலண்ட்டாக நம்ம 50 பேர் ரோ பண்ணுறான்டா, நம்ம ரோ பண்ணலான்னா யாருக்கு என்ன தெரிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோ பண்ணாமல் இருந்தால் வச்சுக்கோங்களேன், பாக்கி 48 பேர் ஹாவ் டு ஒர்க் தட் மச் மோர் ஆர்டர். இவனும் பண்ணால் இதுவாக இருக்கும். இது 2 48ன்னா பரவாயில்ல, 20 30ன்னு ஆச்சு வச்சுக்கோங்க, அந்த 30க்கு ஸ்ட்ரெஸ் அதிகம். இது 30 பேர் வேலை பண்ணாமல் 20 பேர் பண்ணாங்கன்னா த ஸ்ட்ரெஸ் இஸ் மச் மோர். அப்போது இந்த வேலை பண்ணலை அப்படிங்கிறதோட ஈக்குவலண்ட் வந்து டேக்ஸ் கட்டலை. இப்போ இந்த எக்கானமி நம்ம என்ன சொன்னோம், கவர்மெண்ட்டுக்கு 3 ரீசன் ஃபார் டேக்ஸிங். ஒன்று வந்து ரெவன்யூ வேணும், 2வது ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்து, 3வது அவங்க பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த முதல் 2 மட்டும் எடுத்துக்கேன். இந்த முதல் 2 எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இது ரெவென்யூ மொத்தத்தை கலெக்ட் பண்ணும். நான் இந்த ரெவென்யூ மொத்தம் கலெக்ட் பண்ணும்போது சில பேர் சைலண்ட்டாக எனக்கு கொடுக்காமல் இருந்துட்டாங்கன்னா, எனக்கு தேவையான ரெவென்யூ இதான். போன வருஷம் நான் எஸ்டிமேட் பண்ணேன் எனக்கு 100 கோடி வேணும்னு, ஒரு 10 பேர் கொடுக்கல, அதனால் எனக்கு வந்து 10% கொடுக்கல, அதனால் எனக்கு வந்து 100 கோடிக்கு பதிலாக 88 கோடி தான் கலெக்ட் ஆச்சு. ஏன்பா 10% தானே கொடுக்கல, ஏன் 88%? இல்லை எக்கானமியை நன்னா பண்ணல, அதில் டூ மெனி காம்ப்ளிகேஷன்ஸ் கோவன். அதெல்லாத்தையும் பார்த்து அவங்க ஒரு எஸ்டிமேட் பண்ணுறாங்க, நமக்கு 100 கோடி வேணும்னு 88 கோடி தான் வருது. இப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, அப்பா 100 கோடி வேணும்னு பார்த்தோம், 88 கோடி தான் வந்தது. தட் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு க்ரூடாக வச்சுப்போம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பணத்தில் 90% தான் நமக்கு வரும். அடுத்த வருஷம் உனக்கு எவ்வளோ வேணும், 120 கோடி வேணுமா? அப்போ நேராக வந்து டேக்ஸை ஏற்றுரு, 132 கோடிக்கு எய்ம் பண்ணு. 132 கோடிக்கு எய்ம் பண்ணியானா ஒரு 10% வராது, 120 கோடி உனக்கு வந்துடும் அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த ஆனஸ்ட்டாக இருக்கிறவன் பேரில் சும்மா ஏறிண்டே போகிறது. வென் யூ ஹேவ் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஹூ ஆர் நாட் கம்ப்ளைண்ட். யார் யார் டேக்ஸ் கட்டலையோ அந்த சுமையெல்லாம் இவங்க பேரில் வருது. இப்போ டேக்ஸ் கட்டாதவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் டேக்ஸ் கட்டாத போது இப்போ இதுவே சொல்லாங்க, ஜிஎஸ்டி நிறைய பேர் நான் கேட்குறேன், அப்போ உனக்கு கேஷ் வேணுமா, இது ஜிபே வேணுமா? சார் ஜிபே வந்தால் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் சார், கவர்மெண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்து நம்ம ஜிஎஸ்டி எடுத்துட்டுருவாங்க சார், அதில் ஜிஎஸ்டியிலேருந்து வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கேஷாக வாங்கிக்கிறாங்க, கேஷாக செலவு பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கே ஒரு அவசர தேவை வருது. இது ஒரு ஆட்டோ டிரைவர்னு வச்சுக்காங்க, இவர் இப்போ வந்து வாடகை ஆட்டோ எடுத்து ஓட்டின்ட்டுருக்கார், சொந்த ஆட்டோ வாங்க போகிறார். போன உடனே பேங்க்கில் என்ன சொல்லுவான், உனக்கு வரவு எவ்வளோ காட்டுப்பா. இவரால் காட்டுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. சார் நான் கேஷில் வாங்கிட்டுருவேன் சார், எனக்கு வரவு இல்லை சார், பட் எனக்கு டெய்லி வந்து 1 லட்ச ரூபா வரும் சார். யார் நம்புவா? கேஷுன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு அந்த அதரான் நீங்கள் எல்லாம் ஜிபே வாங்கினீங்கன்னா பேங்க்கில் இருக்கும், இது பாருங்கள் சார் பேங்க்கில் எனக்கு இவ்வளோ ரூபா வந்திருக்கு, நான் இவ்வளோ இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா, சரிப்பா உன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடு. சார் இந்தாங்க சார் என்னோடய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், நில் ரிட்டர்ன், பிகாஸ் எனக்கு வந்து
டேக்ஸபிள் இன்கம் கீழே தான் இது. பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குப்பா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கப்பா, இந்தாப்பா உனக்கு முத்ரா லோன் அப்படின்னு கொடுக்க முடியும் கவர்மெண்ட்டாக, இது பேங்க்கால். நீங்கள் எதையுமே சிஸ்டம்குள்ளே கொண்டுலாம் வச்சுக்கோங்க. எதுக்காக கொண்டுல உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டுற போகிறாங்களே எங்களுக்கு பயம் இல்லை. கவர்மெண்ட் அதுக்கு தான் என்ன பண்ணால், இது இந்த கவர்மெண்ட் இல்லை, எல்லா கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு டைம் பண்ணிட்டு வரா. கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு போர்ஷன் ஒதுக்கி, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2.5 lakhs நாட் டேக்ஸபிள், அதை இப்போ ஏற்றினாரா 5. நான் முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, எனக்கு மினிமம் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் வேணும், நிம்மதியாக இருக்க ஒரு நல்ல டீசென்ட் லைஃப் இருக்கணும் நான். அதுதான் இந்த பேசிக் நான் டேக்ஸபிள் ஜீரோ டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் இருந்தது இல்லையா, அந்த போர்ஷன். அதே மாதிரி ஜிஎஸ்டிலேயே என்ன பண்ணால், முதல் 20 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. மொத்தம் 1.5 கோடிக்கு வந்து நீ காம்பவுண்ட் பண்ணிக்கோப்பா, 5% கட்டிக்கோ, 18% கட்டாத. நீங்கள் இப்போ என்ன ஆகும், எனக்கு நீங்கள் ஒரு லாயர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ப்ளம்பர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன்னு வச்சுக்கோங்க. நான் ஒருத்தட்ட போய் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு வேலை பண்ணுறேன், அவர்கிட்ட நீ 18% கொடுப்பா அப்படின்னா அவர் என்ன ஆகும், நம்ம வேலைக்கு 500 ரூபா, இதை வேடிக்கை பார்த்து இந்த கவர்மெண்ட்டுக்கு 90 ரூபாயா அப்படின்னா கஷ்டப்படுவாங்க. சார் நான் கேஷ் கொடுத்துட்றேன் சார், நீங்கள் எதுக்கு சார் ஜிஎஸ்டி போடுறீங்க, பில்லை ரைஸ் பண்ணாதீங்க சார், எனக்கு 500 ரூபாயில் முடிஞ்சிடும். சரிப்பா, அப்போ நான் உனக்கு வந்து 525 போடுறேன்ப்பா, ஏன்னா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், உனக்கு வந்து 590லேருந்து 525 குறையட்டும், எனக்கு வந்து 500லேருந்து 525 போட்டோம் அப்படின்னு ஒரு 525 முடிச்சுப்பாங்க. இதை நேராக பேச மாட்டாங்க, அவங்க சைலண்ட்டாக சொல்லிவிடுவாங்க. அவங்க எஸ்டிமேட் பண்ணுவாங்க, இவர் வந்து ஜிஎஸ்டி கொடுக்க போகிறதில்ல, சரி இவருக்கு 525 ரூபாய்க்கு ஒரு பில்லை போட்டுருவோம் நமக்கு. அந்த இப்போது அதை தான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறா, நீ 18% சார்ஜ் பண்ணாத, 5% நீ உன் கையிலேருந்து கொடுத்துரு, அந்த 5% நீ ஏற்றி 525 பண்ணிவிடு அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு காம்பவுண்டிங் ஸ்கீம் கொடுக்குறேன். இப்போ இந்த காம்பவுண்டிங் ஸ்கீம் இதெல்லாம் வரும்போது நான் ஜிஎஸ்டிக்கு கம்ப்ளைண்ட் ஆகிட்டேன் சார், பட் இது என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் போன உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான், அவன் டப்புன்னு எடுத்துன்ற மாட்டானா என்கிட்டன்னா. கவர்மெண்ட் வந்து இந்த சின்ன லெவலில் பார்க்குறதில்ல. நான் 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க, அவங்க வந்து ஒருத்தரும் ஒரு 5 ரூபா 10 ரூபா ஜிபேயில் வாங்குறாங்களான்னு பார்க்குறதில்ல. அவங்க பார்க்குறது அந்த இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, ட்ரக் இவங்களும் ஒரு ஏரியாவில் திடீர்னு வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் ஒரு 100 கோடி ஒரு 5 நாள் 10 நாள் கலெக்ட் பண்ணுறான், பிகாஸ் இஸ் செல்லிங் ட்ரக்னா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பார்ப்பாங்க. அது கேஷ் மூமெண்ட்டாக, பேங்க் அக்கௌண்ட்னால் நமக்கு பிரச்சனை இல்லை, அக்கௌண்ட் மூமெண்ட் நம்ம எப்போவுமே பார்க்கலாம். கேஷ் மூமெண்ட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சிஸ்டமில் வரும்போது அவன் அந்த பிடிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே ஒழிய, உங்களே நியமம் மாதிரி ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணுறவங்கள பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் டைமும் கிடையாது, தேவையும் கிடையாது. பட் அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, இது ஜிஎஸ்டிக்காக உள்ளே வந்துருத்தா, அடுத்தது நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணுமா, அவன் வந்து ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஒன்று கொண்டு வந்துருக்கான். இந்த ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன்னா என்னென்னா, 3 ஸ்கீம் இருக்குது, ஒரு ஸ்கீம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப் டு 2 கோடி நீங்கள் வந்து உங்களுக்கு டேர்ன் ஓவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனுவல். நீங்கள் வந்து கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம். இந்த 2 கோடியில் 16 லட்சம் 8%, நீங்கள் ஃபுல்லாக 2 கோடின்னா 16 லட்சம் 8%. உங்களுக்கு 1.5 கோடி தான்னா 1.5 கோடியில் வந்து நீ 8% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி 8 நாளும் 12 லட்சம் தான். 1 கோடி தானா, அப்போ 8 லட்சம் தான் உங்களோட இன்கம். ஒரே லைனில் முடிச்சிட்டாங்களா, இந்த 8 லட்சம் தான் உங்கள் இன்கம்னு வச்சுக்காங்க. இந்த 8 லட்சம் நீங்கள் வந்து இந்த இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது, அடுத்த 2.5லேருந்து 5க்கு நம்ம வேணுன்ட்டு ஃபிகர்ஸ் மாற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1லேருந்து 0 to 2.5 lakhs நோ டேக்ஸ், 2.5 to 5 lakh 5%, 5 lakh to 7.5 lakh 10%, 7.5 to 8 வந்து 20% அப்படின்னு டேக்ஸ் பண்ணிப்பான்னா உங்களுக்கு கம்மி டேக்ஸ் தான் வரும். 2 கோடி வருமானம் நீங்கள் வந்து ஃபியூ டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் 35,000 40,000 டேக்ஸ் கட்டுவீங்க. அது வந்து அஸ் இந்த சிட்டிசன் நீங்கள் கட்டக்கூடாதா? ஏன்னா அந்த இது ரோயிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க, நம்ம 50 பேருக்கு பதிலாக இப்போ நம்ம 140 கோடி பேர் இருக்கோம். இந்த 140 கோடி பேரில் ஒரு கீழே இருக்கிற ஒரு 100 கோடி பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸை கட்டாமையே இருக்கும்போது, ஒரு இந்த 100 கோடி பேர் 1 ரூபா கொடுத்தா 100 கோடி, 10 ரூபா கொடுத்தாங்கன்னா 1000 கோடி. வேறஸ் அந்த பாக்கி இருக்கிறவங்க அந்த 1000 கோடி கொடுக்கணுன்னா எவ்வளோ கொடுக்கணும், இந்த ஒரு ஈவன்னஸ் வரும். அடுத்தது வந்து நம்ம என்ன சொன்னோம், இதை பண்ணாத போது என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட்டுக்கு இந்த இன்கம் எடுக்க முடியாத போது, சரிப்பா நம்ம வந்து பீப்புள்கிட்டேருந்து காம்ப்ளைண்ட்ஸ் எதிர்பார்த்தா பண்ண மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஈஸி என்ன, இது ஜிஎஸ்டியை ஏற்றி விட்ரு,
ஜிஎஸ்டி நார்மலாக இருந்தால் 12% போட்டிருக்கலாம். பட் நமக்கு இங்கே வருவாய் குறைஞ்சி போச்சு இல்லையா டைரக்ட் டேக்ஸில், அதனால் ஜிஎஸ்டி ஏற்றி விட்டுறேன். அப்போ என்ன ஆகுது, இட் பிகம்ஸ் டோட்டலி அன்ஃபேர் டு தி லோவர் செக்ஷன் ஆஃப் பீப்புள். இந்த 100 கோடி பேர் வந்து என்ன ஆகுது, வருமான வரியாக கொடுக்காததுனால அதிகமாக ஜிஎஸ்டி கட்டிடுறாங்க. இப்போ வருமான வரி எல்லாரும் ஒழுங்காக கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த 100 கோடி பேருக்கு இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சுன்னு வரும். மேபி இன்கம் டேக்ஸ் வரலாம், வராமல் போகலாம். நம்ம இதை வந்து இன்னும் இன் டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்ஸ்.